அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நார்மலாக அந்த வெயில் காலங்களில் பூமியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல்களில் எல்லா வகையான பயிர்களாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், மல்லிப்பூவாக இருக்கட்டும், ரோஸ் வருடக்கணக்கு பயிர் ரோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்பனாடோட ஆட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்துலேருந்து செம்மேன்னு சொல்கிறாங்க, யாரும் பயப்படாதீங்க. செம்மேன்னு ஒன்றும் இல்லை, ரெட் மெய்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெய்ட்ஸு, ஒயிட் மெய்ட்ஸு, ரெட் மெய்ட்ஸ். அதாவது இலைக்கினுடைய அடிப்பக்கத்தில் எந்த பயிராக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், இலையினுடைய அடிப்பக்கத்தில் தான் அது வந்து முட்டை வச்சு கூடு கட்டி தன்னுடைய இனப்பெருக்கத்தை வந்து ஆரம்பிக்கும். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இலையினுடைய அடிப்பக்கத்தில் கூடு கட்டும். அதாவது மஞ்சள் நிறத்தில் வந்து இலையெல்லாம் ஃபுல்லாக சக் பண்ணி சைலம் ஃபுல்லாக அந்த நாரில் வந்து உறிஞ்சதுனால இலையெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ஆகி கொட்ட ஆரம்பிக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம் நம்ம வயலில் வந்து செம்பேன் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 வகையான செம்பேனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எப்படி சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் வந்து சொல்லி தர போகிறேன். அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த IL கம்பெனி வரக்கூடிய கொண்டாச்சி வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 0.5 ml, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 மில்லி வந்து பயன்படுத்தினா போதும். நம்ம பயோசாட் கம்பெனியில் வரக்கூடிய மெய்டன் இது வந்து 1 லிட்டருக்கு வந்து 1 மில்லி வந்து பயன்படுத்தினா போதும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செம்பேனுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும். இது எப்போ வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து தண்ணி கட்டிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். இலையினுடைய அடிப்பக்கத்தில் படுற மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த செம்பேன் வந்து இருக்கிறதுனால நம்ம இலைகளாக வந்து மஞ்சள் நிறத்தில் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடும். இலைகளை கொட்டுறதுனால செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து வளரவே வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம சாடிக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு காம்பினேஷன் வந்து எது பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனக்கா கம்பல் வரக்கூடிய போஸ்டர். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெய்டன் பயோசெட் கம்பல் வரக்கூடிய மெய்டன். இந்த போஸ்டர் வந்து 1 லிட்டருக்கு 1 மில்லியும், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மெய்டன் வந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி சேர்த்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா செம்பேனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம கீழே இருந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இலையினோட அடிப்பக்கத்தில் வந்து படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். மேனுவலாக எப்படி வந்து நம்ம செம்பேனை வந்து ஈஸி கண்ட்ரோல் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலம் நார்மலாக தண்ணி வந்து பற்றாக்குறை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்பேனோட இடப்பெருக்கு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து தண்ணி கட்டுங்க. எந்த பயிராக இருந்தாலும் சரி ஈவினிங் டைமில் வந்து நல்லா தண்ணி கட்டி விடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டாமே இருந்தால் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது பழைய மண் உழவு ஓட்டாமே இருந்தால் அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம வந்து செம்பேனை வந்து மேனெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற விவசாயம் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.